வருது. அப்படி நட்டமாயிருச்சுன்னா இந்த அதிகாரி வந்து பொறுப்பேற்றுக்குவாரா? இந்த அதிகாரி வந்து பொறுப்பேற்றுக்குவாரா? இவருக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை? ஓட்டுநர் நடத்துனருக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறை, ஓட்டுநர் நடத்துனர் சம்பாதிக்கணும், இந்த போக்குவரத்து கழகத்துக்கு நட்டத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிங்கிறத டீசல் மிச்சம், பயணிகளை ஏற்றக்கூடிய அதிகப்படியான பயணம் 57 பயணி தான் ஏற்றுறானா? மூச்சு முட்டுற வரைக்கும் அடுத்தவன் ஏறி திட்ட அளவுக்கு ஏற்றிட்டு போறேன். விடிய விடிய ஓட்டுறேன். புருஷ பொண்டாட்டி குழந்தைங்களையும் பொண்டாட்டிகளை பார்க்க முடியாம 3 நாள் 4 நாள் ஓடிட்டு ஆபீஸ் வந்து டிசி என்ன சொல்றேன், இந்த ஒரு நாள் போயிட்டு வா, இல்லைன்னா இந்த வண்டி விட்டு இறக்கிட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்படி எல்லாம் இந்த கழகத்துக்கு கஷ்டப்படக்கிறது யாருனாக்கா ஓட்டுநர் நடத்துற டெக்னிக்கல் ஸ்டாஃப் தான். அதிகாரிகள் தனியாருக்கு சாதகமாக தான் இருக்கிறாங்க. குறிப்பா எடுத்துக்கிட்டா இந்த மதுரை திண்டுக்கல் போக்குவரத்து கழகத்துல தனியாருக்கா விட்டுட்டாங்க. இந்த போக்குவரத்து கழகத்தை ஏன்னா நானும் கண்டக்டர், எனக்கு முன்னாடி ஒரு தனியார் போய் டிக்கெட் ஏற்றிட்டு நம்ம போய் கேட்டா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரி சரி உடுப்பா போயிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த தனியாருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க. என்ன அப்படி கஷ்டம்? பஸ் ஸ்டாண்டிலே மக்களே பஸ்ஸே இல்ல. இந்த மதுரை போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஒரு 5-6 பஸ் இருந்து அந்த பஸ்ல டிக்கெட் இல்லாம இந்த ஏற்றி இருந்தா இந்த ஓட்டுநரையும் நடத்துனையும் பிடிச்சி சட்டம் போடலாம். அதுவும் இல்ல, எந்த பஸ்ஸுமே இல்ல. வந்தவொன்னு திடுன்னு ஏறிட்டான். அந்த ஓட்டுநர் நடத்துன ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க முடியல, ஒரு டீ குடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 200-210 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்தவன் ஒரு 10 நிமிஷம் நிறுத்தி டீ சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி அப்புறமா போவாங்க. ஆனா அந்த ஓய்வு எடுக்க முடியாத அளவுக்கு அந்த பொதுமக்கள் அந்த பஸ்ல ஏறி கிளம்பலாம் சொல்லுகிற போது அந்த அதிகாரி சரிப்பா டீ சாப்பிட்டு பொறுமையை எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதல் வார்த்தை தட்டி கொடுத்து வேலை வாங்குறத விட்டுட்டு உள்ள ரூமுகளை கூட்டிட்டு போய் சப்புன்னு செருப்புல அடிச்சா அவன் அதிகாரியா மனிதனாவே பைத்தியமா? யோசிக்க வேண்டாம். இந்த போக்குவரத்து கழகத்துக்காக உழைக்கக்கூடியவன் உனக்கு வாங்குற சம்பளம் நீ என்ன வெங்காய வேலை பாக்குற? எந்த ஏஎம் வெங்காய வேலை பாக்குற? என்ன கஷ்டப்படுற? தொழிலாளி மிரட்டே ஒழிய அந்த போக்குவரத்து கழகம் வளருவதற்குண்டான நடவடிக்கை என்ன? சார் இந்த டைம் பத்துல ஒரு 5 நிமிஷம் சேர்த்து எங்களுக்கு கொடுங்க, இந்த நேரத்தை மாத்தின வருமானம் அதிகமானு வருமானத்தை வழிகாட்டக்கூடியவன் ஓட்டுநர் நடத்துற எந்த ஏஎம் கம்ப்யூட்டர் தட்டி 2 நிமிஷம் கேப் இருக்குது அதுல போ. அந்த வண்டியும் சும்மா போகும், இந்த வண்டியும் சும்மா போகும். போக்குவரத்து கழகத்தை அழிக்கிறது இந்த அதிகாரிகளை தான் தவிர ஓட்டுநர் நடத்துனர் இல்ல. அதனால செருப்பால் அடித்த அந்த அதிகாரியை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? ஒரு ஓட்டுநர் டீசல் அதிக பிடிச்சி அந்த அதிகாரி திட்டினா சும்மா வாய் வார்த்தை திட்டினா கூட அந்த தொழிலாளியை டிஸ்மிஸ் செய்யும் பொழுது செருப்பால் அடித்து இந்த போக்குவரத்து கழகத்தினுடைய அவப்பெயரை ஏற்படுத்துற அந்த அதிகாரியை துறை ரீதியான நடவடிக்கை என்னன்னா டிஸ்மிஸ், அவரை டிஸ்மிஸ் செய்யணும் கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு நன்றி விடவரையா. நன்றி, வணக்கம். இல்லை ஜீப்பில் ஏறுறது எடுக்கிறேன். அதில் கூட்டிகிட்டு போகிறாங்க 5 பேர். பயிற்சி ஏன்டா இதெல்லாம் நல்லா இருக்கு. போச்சு எல்லாரும் அங்கிட்டு போறாரு. இங்கே தான் இருக்குண்ணே. எல்லாத்தையுமே கவர் பண்ண அப்படியே அங்கே அப்படியே எல்லாத்தையும் கவர்
சுப்ரா